ஹோல்ஸ் வழியா ஆக்சிஜன் சப்ளை ஆகும். இது ஹூடுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம மேலே போடும்போது இந்த ரவுண்டாக ஒரு சேம்பர், என் குழந்தை உள்ளே போய் வெளியே வராது. இட்ஸ் லைக் மோர் லைக் ஒரு பேக்கரியில் அவனில் போயிட்டு வர மாதிரி அந்த ஃபியர் இருக்கும். அது மேக்ஸிமம் அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் சேம்பர். இப்போ ட்வின்ஸா இருக்கட்டுமே, அதுல ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு, ஒரு குழந்தைக்கு இல்லை, ஏன் இப்படி நடக்குது, இதுக்கான விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைக்கு பிரெயினோட ஃபங்க்ஷன்ல ஒரு குறைபாடு தெரிய ஆரம்பிச்சதுன்னா அதை தான் நம்ம ஆட்டிசம்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் இது ஒரு டிசீஸ் கிடையாது. என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ கான்டாக்ட் குறையும் போது, ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகமா துருத்துருன்னு இருக்கும்போது, எக்கோலேலியா, இப்ப நான் சொன்ன எல்லாமே ஒரே குழந்தைக்கு இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. இந்த ஜர்னில lack of or inadequate supply of oxygen few seconds, I'm not talking about hours or minutes. தைராய்டு வேல்யூ இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் டிசார்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது சயின்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. பிளாசென்டா ப்ரீவியான்னு சொல்லுவாங்க. பொசிஷன் ஆஃப் த பேபி சரியா இல்லாமல் இம்ப்ராப்பர் பொசிஷனில் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியான்றது இந்த சேம்பர்ல நமக்கு குறைய ஆரம்பிச்சிடுது. அந்த ஒரு விஷயத்துக்காக இது கொண்டு வந்து, அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லை, இன்னைக்கு அப்ளிகேஷன் ஆஃப் ஹெச்பாட்ன்றது நிறைய ஏரியாஸ்ல போக ஆரம்பிச்சிருச்சு. நேவில யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் நாசால சேட்டலைட் அவங்க மேலே போயிட்டு வரவங்க அவங்க எல்லாருமே நிறைய பேர் இந்த ஹெச்பாட் சேம்பரை யூஸ் பண்றாங்க. மல்டிபிள் மாடலிட்டி யூஸ் பண்றாங்க. நான் ஆட்டிசம் பேஷண்ட்டுக்கு டெஃபினட்டா ரெக்கமெண்ட் பண்றேன். Dr. Vijay's Autism Clinic. So we've got Dr. Vijay Anand with us. So last time நிறைய conversation, நிறைய விஷயம் நம்ம பேசணும். So அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல நிறைய கேள்விகள் வந்தது. ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு நேர்காணல் டாக்டரோட அப்படின்னு தான் சொல்லணும். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்வியூலையுமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி புரிதல் ஃபார் ஆட்டிசமே எனக்கே மாறுபடுது. அதனால கண்டிப்பா இந்த இன்டர்வியூல நிறைய இன்ஃபர்மேஷன் அபவுட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். கோ வித் இட். யா, தேங்க்யூ. அண்ட் எஸ், நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ ஆட்டிசம் அப்படின்னும் பொழுது இப்போ என்னையோ இல்லை என்ன சார்ந்த ஒரு மக்கள் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபங்க்ஷனல் இம்பேலன்ஸ். தட்ஸ் ஆல் வி நோ ஆட்டிசம் அப்படின்னா. ஆனால் ஆட்டிசம் பார்த்தீங்கன்னா அது நிறைய டெஃபினிஷனை குறிக்குது. நிறைய விஷயத்தை பற்றியும் பேசுகிறாங்க. இதுதான் ஆட்டிசம், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் தட் இஸ் ஒன்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆட்டிசம்ன்றாங்க. பட் வாட் இஸ் ஆட்டிசம்ன்றது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷனில் இருக்குது டாக்டர். ஆக்சுவலாக மேடம், ஆட்டிசம்ன்றது சிம்பிளாக புரிகிற மாதிரி தமிழில் சொல்லணும்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரெயினுடைய செயல்திறன், பிரெயினுடைய ஃபங்க்ஷன் நார்மலாக எல்லாருக்கும் நார்மல் வேலைகளை எல்லாமே பண்ணுச்சுன்னா அதை நம்ம எந்த ப்ராப்ளமும் நம்ம சொல்ல போகிறதில்ல. அதே ஒரு குழந்தைக்கு பிரெயினோட ஃபங்க்ஷனில் செயல்திறனில் ஒரு குறைபாடு தெரிய ஆரம்பிச்சதுன்னா அதுதான் நம்ம ஆட்டிசம்னு சொல்றோம். இந்த வேர்டோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். இந்த டயக்னோசிஸ்லேயே கிளியரா உங்களுக்கு மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ஒரு டிசீஸ் கிடையாது. ஸோ டிசீஸா இருந்தா மட்டும்தான் உள்ளுக்குள்ள பெத்தாலஜி இருக்கும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும், லேபுக்கு போகலாம், நீங்கள் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். வெரஸ் ஆட்டிசம்ன்றது ஒரு டிசீஸ் கிடையாது. அதனால தான் நான் எந்த லேபுக்கு போனாலுமே உங்களால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்றதை தெளிவாக சொல்கிறேன். ஸோ மூவிங் ஃபார்வர்ட், இன்னொரு வார்த்தை ஸ்பெக்ட்ரம்னு இருக்குது. இந்த ஸ்பெக்ட்ரமில் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லா அறிகுறிகளுமே ஆட்டிசத்துக்கான குழந்தைகளுக்கு உள்ள அறிகுறிகள் எல்லாமே ஒரே குழந்தைக்கு இருக்காது, ஒரே நேரத்தில் இருக்காது, ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். 3 to 5 years ஒரு கேட்டகரி ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும், 5 to 10 வேற மாதிரி இருக்கும், 10 to 18 வேற மாதிரி இருக்கும். ஸோ பிரெயினோட டெவலப்மெண்ட் டே 1ல இருந்து 18 months to 24 months ஒரு அப்பா அம்மாக்கே தன்னோட குழந்தைக்கு ஆட்டிசம் வருமா வராதா அல்லது டாக்டருக்கே தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 18 months to 24 monthsல தான் கண்ணால் நம்மளால அந்த ஆட்டிஸ்டிக் ஃபீச்சரை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த 3 to 5 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஜ் தான் த கோல்டன் பீரியட். அதை இழக்கக்கூடாது. 5 to 10 அதிகமாகும், 10 to 18 மிக அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 18 இயர்ஸுக்கு மேலே நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஸ்டாப் ஆகுது. ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இருக்கிற பிரெயின் ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம லைஃப் லீட் பண்ணோம். இதுதான் சயின்ஸ். ஸோ இதில் குறிப்பாக ஆட்டிசம், என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளான அப்சர்வேஷனே போதும். அந்த அப்சர்வேஷனில் 2 டைப் இருக்குது. மால் அப்சர்வேஷன், நான் அப்சர்வேஷன் சொல்லுவோம். நம்ம குழந்தை ஒரு செயல்பாடுகள் பண்ணும்போது நம்ம கவனிக்காமல் விடுறது நான் அப்சர்வேஷன். நம்ம கவனிப்போம், ஆனால் அது தப்பாக புரிஞ்சுப்போம், மால் அப்சர்வேஷன். ஸோ இந்த கீன் அப்சர்வேஷனில் தான் நம்மளால் ஒரு ஆட்டிசம் குழந்தைய கண்டுபிடிக்க முடியும். நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிறது தான், சிம்பிளாக 5 minutesல நம்மளால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை கண்ணை பார்த்து பேசலைன்னா, ஐ கான்டாக்ட் குறையும் போது, ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகமாக துருத்துருன்னு இருக்கும்போது,
சிட்டிங் டாலரன்ஸ் குறையும் போது, ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது அவங்களால உட்கார முடியாது. அடுத்தது ஹேண்ட் ஃப்ளாப்பிங், டோ வாக்கிங், ஹெட் பேங்கிங், செல்ஃப் லாஃபிங், செல்ஃப் டாக்கிங், ரிப்பீட்டட் பிஹேவியர், எக்கோலேலியா, பியர் குரூப் இன்ட்ராக்ஷன்ஸ் குறையும், சவுண்டு கேட்டால் பயப்படுவாங்க, வெளிச்சத்தை கிராஸாக பார்ப்பாங்க, ஸ்மெல் வந்தால் குயிக்காக ரியாக்ட் பண்ணுவாங்க, ஹக்கு டச்சு கிஸ் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும், பேச ஆரம்பிக்கிறதுல மற்ற குழந்தைங்களை விட நார்மல் குழந்தைங்க மாதிரி இல்லாமல் ஸ்பீச் டிலே இருக்கும், ஸ்பீச் ஓப்பன் அப் ஆகாது, கம்யூனிகேஷன் ஃபார் ஃபுட் இருக்காது, கம்யூனிகேஷன் ஃபார் டாய்லெட் இருக்காது. இப்போ நான் சொன்ன எல்லாமே ஒரே குழந்தைக்கு இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. இதில் இருக்கக்கூடிய சைன்ஸ் அண்ட் சிம்டத்தில் ஃபீச்சர்ஸில் சில ஃபீச்சர் டிப் ஆஃப் ஐஸ்பர்க்னு சொல்லுவோம். ஒரு பெரிய டிஸார்டர் 18 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் சஃபர் ஆகக்கூடிய டிஸார்டர் வந்து 18 months to 24 months ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க் மாதிரி வெளியே தெரிய வரும். அந்த டைமில் ஒரு மதருக்கு அக்செப்டன்ஸ் வரணும். ஸோ நான் சொன்ன கூடிய அறிகுறிகளை எஸ் நோ நீங்களே வேலிடேட் பண்ணுங்கள், நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆட்டிசம் அசஸ்மெண்ட் ஆன்லைன்லேயே நீங்கள் அசஸ் பண்ணலாம். கார்ஸ் அனாலிசிஸ் இருக்குது, ஏஐடிசி செக்லிஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய அசஸ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணுங்கள், டீலே பண்ணாதீங்க. இதுதான் என்னுடைய கீ மெசேஜ் இன் திஸ் இன்டர்வியூ. இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க, அக்செப்டன்ஸ் அப்படின்னு. பட் எந்த மதர் வுட் அக்செப்ட் that the child is affected with autism? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டியூரிங் த ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும் இல்லை போஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும், ஒரு குழந்தை நார்மலாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டோ வாக்காக இருக்கட்டும் இல்லை தலையோட மூமெண்ட்ஸ் இப்படி இருக்கும்போது மை பேபி இஸ் ஃபைன், we try to convince us, இல்லை? வெரி வேலிட் பாயிண்ட். அக்செப்டன்ஸ் வராது, மெஜாரிட்டி வராது. ஓகே ஃபைன், உங்க குழந்தை நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க, நீங்க பிலீவ் பண்ணுங்க என்னுடைய சைல்டு நார்மல்னு. மூவிங் ஃபார்வர்ட் ஒரு ஸ்டேஜில் உங்க குழந்தைய நீங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது ஒரு பிரைமரி கிரேட் டீச்சர், ஸ்கூல் டீச்சர், ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு டீச்சரால் டெஃபினட்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ணி அவங்களால உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதில் ஒரு கீ ஃபேக்டர் என்னென்னா டயக்னோஸ்டிக் டூல் ஃபார் ஆட்டிசம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்கூல் டீச்சர்ஸ் அர்லி இன்டர்வென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருப்பாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டும் போகும்போது அந்த குழந்தைய உங்களை தாண்டி, ஒரு குழந்தைய ஒரு அம்மாவை தாண்டி மேக்ஸிமம் அப்சர்வேஷன், நான் சொல்லக்கூடிய அறிகுறிகளை அப்சர்வ் பண்ணுறது ஒரு ஸ்கூல் டீச்சர். ஸோ டீச்சர்ஸ் ஆர் த பெஸ்ட் அன்பயஸ்டு டயக்னோஸ்டிக் டூல். நீங்கள் அம்மான்ற லவ் அண்ட் அஃபெக்ஷனோட அந்த பார்வையை பார்க்குறீங்க, ஒரு டீச்சர் அப்படி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி, அந்த கிளாஸ் ரூம்ஸில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி. ஆனால் இந்த குழந்தை மட்டும் நான் கிளாஸ் எடுக்கும்போது ஐ கான்டாக்ட் இல்லை, உட்காரல, துருன்னு இருக்கிறாங்க, மற்ற குழந்தைங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இரிட்டேட் ஆகுறாங்கன்னு ஒரு பேரண்ட் கிட்ட வந்து சொல்லும்போது நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணலன்னா அடுத்தடுத்து நீங்கள் ஸ்கூலிங் போகும்போது டெஃபினட்டாக ஒரு செக்லிஸ்ட்டில் உங்களை அசஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அட்வைஸ் கொடுப்பாங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓகே நீங்கள் அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுதுன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை எஸ், இது வந்து ஒரு $1 million கொஸ்டின்ஸ் கூட சொல்கிறாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் 1 out of 30 டுடே born is probably ஆட்டிஸ்டிக்காக தான் இருக்கிறதுக்கு வேர்ல்டு வைடு வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு அதிகமாகிறதுக்கு காரணம் நீங்கள் மெடிக்கல் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் எதனால் வருது அப்படின்றத கிளியராக ப்ரெசைஸாக காஸ் அப்படின்ற ஒரு வேர்டில் இருக்கும். ஆனால் நீங்கள் போய் ChatGPTயில் பாருங்கள், கூகுளில் பாருங்கள், ஆட்டிசம்னு வரும்போது அன்னோன் காஸ், இடியோபத்திக் காஸ், ஜெனட்டிக்கல் காஸ், இல்லை ஆட்டோ இம்யூன், இந்த மாதிரி ஒரு ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் சொல்லக்கூடிய இது எல்லாமே ஒரு 5% to maximum 10% தான். பட் based on my experience 90% of autism is only due to hypoxia. That means inadequate supply of oxygen to the brain. இந்த inadequate supply of oxygen to the brain வந்து பிறந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது இல்லை. குழந்தை வயிற்றுல கன்சீவ் ஆன day 1 அம்மா வயிற்றுல குழந்தை வந்து ஒரே ஒரு செல்லாக தான் உருவாகுது. அந்த செல்லு மல்டிபிள் ஆகி டிஷ்யூவாக மாறுது, டிஷ்யூ மல்டிபிள் ஆகி ஆர்கனாக மாறுது, லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் நல்ல டெவலப்மெண்ட் வந்து ஃபுல் டேர்ம் ஆகி குழந்தை பிறக்குது. ஸோ இந்த ஜேர்னி ஆஃப் ஒன் செல் டு பேபி, இந்த ஜேர்னியில் ஆக்சிஜன் குறையிறதுக்கான கண்டிஷனுக்கு பேர் ஹைபாக்சியா, லேக் ஆஃப் ஆர் inadequate supply of oxygen few seconds. I'm not talking about hours or minutes. 3 minutes மேலே போனால் கோமா ஸ்டேஜஸ் வரது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ few seconds of lack of supply of oxygen to the brain cell neurons could lead to autism. ஸோ இந்த ஆட்டிசம்
எதனால வருது நீங்கள் டேட்டா எவாலுவேட் பண்ணணும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த எல்லா ப்ரெக்னென்ட் ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களோட அம்மா நான் சொல்கிற விஷயத்த கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். கன்சீவ் ஆகும்போது உங்கள் ஹஸ்பண்டோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் லெஸ் தென் 10 இயர்ஸ் இருக்கும். ஸோ அபவுட் 10 இயர்ஸ் இருந்தால் ஆட்டிசம் வரலாம். கன்சீவ் ஆனதுலேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் எபிஜெனட்டிக் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னு சொல்லுவோம். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னா கன்சீவ் ஆனதுலேருந்து அந்த 40 வீக்ஸ் ஃபஸ்ட்டு அம்மா வீட்டில் இருக்கணும். ஸோ தட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பீங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் பேசிக் அயன் நிறைய கிடைக்கணும். அயன் இஸ் அ மீடியம் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். எப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் சரியாக சாப்பிடாம அதிக அளவில் வாந்தி எடுத்து ஹீமோக்ளோபின் லெவல் குறையுதோ அப்போ ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் குறையுது. செகண்ட் ட்ரைமஸ்டரில் எல்லாரும் சொல்லக்கூடிய ஜெனட்டிக்காக வருது, டிஎன்ஏல ட்ராவல் ஆகுது, டவுன் சிண்ட்ரோம்னா அனாமலி ஸ்கேன் பண்ண போகிறோம், அதை ரூல் அவுட் பண்ணி மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. பட் அதை தாண்டி மெஜாரிட்டி பாருங்கள் தேர்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 3வது ட்ரைமஸ்டரில் ஃபர்ஸ்ட் இம்பேலன்ஸ் இன் தைராய்டு வேல்யூ. மெஜாரிட்டி தைராய்டு வேல்யூ நம்ம கவனிக்கிறது இல்லை. தைராய்டு வேல்யூ இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் டிசார்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது சயின்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. தைராய்டு ரிலேட்டட் ஹைப்போதைராய்டிசம்ன்ற ஒரு சாப்டரில் படிக்கலாம். சைக்கலாஜிக்கலி சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஹைபாக்சியா வரலாம். கார்டு அரவுண்ட் த நெக், ஒரு மெக்கானிக்கல் கம்ப்ரெஷன், கார்டு அரவுண்ட் த நெக் ஒரு பொசிஷனில் ஒரு கம்ப்ரெஷன் ஆகும்போது சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் பிளட் எல்லாமே டு த பிரெயின் குறைய ஆரம்பிக்கும். பிளாசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவாங்க. பொசிஷன் ஆஃப் த பேபி வந்து சரியாக இல்லாமல் இம்ப்ராப்பர் பொசிஷனில் இருக்கும். ப்ளஸ் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் லீக் ஆகும். குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அந்த தண்ணியோட அளவு அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் அது லீக் ஆகும்போது அம்பிலிக்கல் கார்ட் கம்ப்ரெஷன் ஆகி ஹைபாக்சியா நடக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே அந்த லேபர் காம்ப்ளிகேஷன். ஸோ இப்போ குழந்தைய வந்து நம்ம ப்ரெக்னன்சி பீரியடில் இந்த குழந்தைக்கு ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு சொல்லி ஒரு ஹெட்ஸ்அப் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஈவன் சின்ன எக்ஸாம்பிள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி அதை இக்னோர் பண்ணிவிடுவாங்க. ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இக்னோர் பண்ணிவிடுவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க, ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் உங்களுடைய மிஸ்டேக்ஸ். ஸோ இதை தாண்டி லேபருக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணும்போது குழந்தையோட ஹார்ட் ரேட் குறைய ஆரம்பிக்கும். சில நேரங்களில் அந்த பேஷண்ட்டுக்கு பிபிஏ இருந்திருக்காது, ஃப்ரீக்வெண்ட் ஹெடேக் வந்திருக்கும். கடைசியில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அப்டமனில் ஒரு பெல்ட் வச்சு பார்க்கும்போது குழந்தையோட ஹார்ட் ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ சி செக்ஷன் பண்ணி குழந்தைய வெளியெடுக்கிறதுக்கு முன்னாடி பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல மோஷன் போகிறது, குழந்தை மோஷன் போகிறது மலினான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த குழந்தை மோஷன் போய் மோஷன் குடிச்சிட்டு இருந்தால் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும். ப்ளஸ் ப்ரீ டேர்ம் பேபியாக நீ வெளியில் எடுக்கும்போது லங் டெவலப்மெண்ட் நிறைய இருக்காது. ஸோ இந்த மாதிரி பல காரணத்தினால தேர்ட் ட்ரைமஸ்டரில் ஹைபாக்சியான்ற ஒரு கண்டிஷன், அகெயின் பேக் டு ஸ்கொயர் ஒன், பிரெயினில் இருக்கிற செல்லுக்கு ஆக்சிஜன் குறையிறது. இந்த ரீசன்னால தான் ஆட்டிசம்ன்ற ஒரு டெவலப்மெண்டல் டிசார்டர் ஏற்படுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆட்டிசம் அப்படின்ற ஒரு இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ஹைபாக்சியா, as you said, அந்த லேக் ஆஃப் ஆக்சிஜன்ற ஒரு விஷயம் இஸ் அ பார்ட் ஆஃப் இட் ஆர் தட் இஸ் வாட் ஹைபாக்சியா அப்படின்றது மேஜர் காஸ். ஓகே, அதுதான் மேஜர் காஸ். சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த ஆக்சிஜன் வந்து லேக் ஆஃப் சப்ளை அப்படின்னும் பொழுது அதுக்கான ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ வாட் இஸ் அ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்? இந்த மாதிரி விஷயத்துக்கு இது பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிவென்ட் ஆட்டிசம்னும் போது நான் இப்போ ப்ராபபிள் காஸ் ஃபார் ஆட்டிசம் என்னெல்லாம் சொல்கிறேன்றத ஒரு அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணணும். ஆன்டி நேட்டல் கேர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ப்ரெக்னன்சி டைமில் ஒரு குட் ஆன்டி நேட்டல் கேர் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஆட்டிசத்துலேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம கிடைக்குது, ஆனால் அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். கேட்குறமே தவிர இப்போ இன்றைக்கி ஐடி கப்புள்ஸ் குழந்தை கன்சீவாக இருக்கும்போது லீவ் கொடுக்குறாங்க. அந்த டைமில் ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும். கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், பீரியாடிக்கல் செக்கப் போகணும், கைனக் சொல்லக்கூடிய அந்த அட்வைசஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி சொல்லும்போது அவங்க அட்வைஸை சின்சியராக ஃபாலோ பண்ணணும். லேபர் டைம் கிட்ட வரும்போது உங்களுக்கு ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி இருந்தால் ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகிற டைம் என்ன, பிகாஸ் சம்டைம் குழந்தை பாதி வெளியே வர நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போவாங்க, அம்னியாட்டிக் ஃப்ளூயிடு லீக் ஆகிருக்கும், அது தெரியவே தெரியாது, பெயின் வரும், பட் நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகிடும். இந்த மாதிரி ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிலாம் அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணும்போது மட்டும்தான் இதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நமக்கு தேவை ஃபஸ்ட்டு நாலேஜ் அண்ட் குட் ஆன்டினேட்டல் கேர். நிறைய சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இப்போ ஆட்டிசம் இன்க்ரீஸ் ஆகுது, அது என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மெசேஜ் சிம்பிள்: கிரியேட் அவேர்னஸ் அபவுட் ஹவு டு கிவ் த பெட்டர் ஆன்டினேட்டல் கேர் பை ப்ரிவென்டிங் ஹைபாக்சியா. ஒன்ஸ் யூ ப்ரிவென்ட் ஹைபாக்சியா வி கேன் ப்ரிவென்ட் ஆட்டிசம். கண்டிப்பாக அதனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபியூச்சரில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பாயிண்ட், ஒரு இண்டிவிஜுவலாக நான் என்ன கேர் எடுக்கணும் அப்படின்னாக்கா,
ஸ்டெம் செல்னு சொல்லுவேன். இப்போ ஸ்டெம் செல் பேங்க்லாம் நிறைய இருக்குது. அந்த காலத்தில் ஒரு கயிறு மாதிரி கட்டி அதை ஒரு தாயத்து மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இப்போ நம்ம சயின்டிஃபிக்காக கூட அது ஸ்டெம் செல் பேங்க்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெம் செல் பேங்க்கில் வைக்கும்போது மேபி இப்போ நிறைய எவால்விங் சயின்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பிளட் கேன்சருக்கு மெயினாக ஸ்டெம் செல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நிறைய மொடாலிட்டிஸ்க்கு ஸ்டெம் செல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது இன்னும் நிறைய ரிசர்ச்சில் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் மேபி உங்களுக்கு ஸ்டெம் செல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எடுக்கும்போது அது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராகவும் என்னுடைய சஜஷனாக நான் எல்லா பேரண்ட்டுக்குமே சொல்கிறேன். ஓகே. அண்ட் சார் நீங்கள் அந்த ஆக்சிஜன் சப்ளை பற்றியும் சொல்லிடுங்க. பிகாஸ் லாஸ்ட் டைம் ஐ திங்க் வி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இட் பர்சனலி. ஸோ அதை பற்றியும் சொல்லிடுங்க. பேசிக்காக வந்து கன்க்ளூஷன் எல்லா பேரண்ட்டுமே எஸ் நீங்கள் சொல்கிறது நான் அக்செப்ட் பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணல. என்னுடைய ப்ராப்ளம் என்னோட குழந்தை ஆட்டிசம், ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட், இதுதான் எல்லா பேரண்ட்டில் மைண்டில் இருக்கிற ஒரு கொஸ்டின். ஃபஸ்ட்டு எந்த பேரண்ட்டுமே வந்து டைரெக்டாக என்கிட்ட வரப்போகிறதில்ல. கண்டிப்பாக வந்து ஒரு 2 to 3 இயர்ஸில் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு டீச்சர் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி டாக்டரை பார்க்க போகிறீங்க. அவங்க நியூராலஜிஸ்ட் ஆர் சைக்காட்ரிஸ்ட் எல்லாமே அசஸ் பண்ணிவிட்டு பேரண்டல் கேர், தட் இஸ் த மெயின் ப்ரோட்டோகால் டு இம்ப்ரூவ் த ஆட்டிசம் சைல்டு. அது நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்ருப்பீங்க. தெரப்பி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கண்ட்ரி டு கண்ட்ரி வேரி ஆகும். தெரப்பி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அதையும் பண்ணுவீங்க. பேசிக்கலி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் 2 டைப் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ரேஷ்னல் தெரப்பட்டிக்ஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று எம்பரிக்கல் தெரப்பட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ரேஷ்னல்லாம் என்ன, நான் புக்கில் இருக்குது, கிளியராக நான் படிச்சுட்டேன், அந்த டாக்டர் இந்த இடத்துல இந்த ஸ்டடீஸில் இந்த புக்கில் இந்த மெடிசன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதை நான் கொடுக்குறேன். தட் இஸ் ரேஷ்னல் தெரப்பட்டிக்ஸ். இன்னொன்று இருக்குது எம்பரிக்கல் தெரப்பட்டிக்ஸ். தட் இஸ் வாட் த ஆர்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரைபிங். நீங்கள் டயபெட்டாலஜிஸ்ட் நிறைய இருப்பாங்க, ஆனால் சில டாக்டர் கொடுக்கும்போது அதனுடைய ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். தட் இஸ் வாட் தமிழில் கைராசின்னு சொல்லுவாங்க, இல்லை அதை ஆர்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த எம்பரிக்கல்ன்றது வந்து பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பீயிங் அ ஹோமியோபதி டாக்டர், ஸோ இந்த நியூரான்ஸில் ஏற்பட்ட ஹைபாக்சியாவுக்கு ஹோமியோபதியில் தெர் ஆர் வெரி குட் மெடிசன்ஸ். நிறைய பேஷண்ட் ஹோமியோபதி ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் மற்ற டாக்டர் பற்றி என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. பட் என்னுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் ஆட்டிசம் இஸ் try to neutralize hypoxia. இந்த hyperbaric oxygen not just for autism but மற்றபடி எல்லாத்துக்கும் I heard celebritiesல நிறைய பேர் வந்து ஸ்கின்னுக்கான ஒரு விஷயமும் யூஸ் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு அது is that true? Yes, see இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சேம்பர் வந்து ஒரு ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் சேம்பர் தான். இது ஒன்றும் ஒரு பெரிய கடினமான ஒரு தெரப்பி கிடையாது. நார்மலாக நம்ம இன்ஹேல் பண்ணும்போது 21% கிடைக்குது. ஸோ நமக்கு பாயிண்ட் என்ன, எந்த ஒரு செல்லுக்குமே பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் வந்து நம்ம பாடியில் செல்லு தான். எந்த ஆர்கன் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு செல் இருக்கும். அந்த செல்லோட ஃபங்க்ஷன் நல்லா இருந்ததுன்னா அந்த ஆர்கன் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். அந்த செல்லுக்கு மைட்டோகாண்ட்ரியாவுக்கு பவர் ஹவுஸ் எது கொடுக்குதுன்னா ஆக்சிஜன் கொடுக்குது. ஸோ அப்போ ஆக்சிஜன் சப்ளை டு த ஆர்கன் வில் டெஃபினெட்லி என்ஹான்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்கன். இதுதான் வந்து லாஜிக். இப்போ இந்த ஆக்சிஜனை நார்மலாக எடுக்கும்போது கிடைக்கல, அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கணும், ஐ வாண்ட் மோர் ஆக்சிஜன் அப்படின்னும் போது God has given 2 occasions. இது வந்து ஆக்சுவலாக ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பின்றது வந்து தெரப்பட்டிக் மொடாலிட்டிக்காக கண்டுபிடிக்கல. இந்த ஸ்கூபா டைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்கூபா டைவிங் மெடிசன் சொல்லுவாங்க. ஸ்கூபா டைவர்ஸ் கடலுக்கு கீழே ஒரு 20 feet கீழே போகும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறையும் போது அந்த சமயத்தில் ஆக்சிஜன் எடுக்கும்போது 100% ஆக்சிஜன் கிடைக்குது. ஸோ தட் இஸ் அ கிளியர் எவிடன்ஸ் தட் when atmospheric pressure is increasing, இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்குது 1 atmospheric pressure, இதுவே நம்ம 2 atmospheric pressureல போகும்போது ஆக்சிஜன் டெலிவரபிள்ஸ் நார்மலாக நம்ம இன்ஹேல் பண்ணும்போது வெறும் ஆர்பிசி மூலமாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. பட் ஆர்பிசி எதில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, பிளாஸ்மாவில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனுக்கும் பிளாஸ்மாவும் ரீச் ஆகுது. ஈவன் பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணி பிரெயினுக்கும் ரீச் ஆகும். ஸோ அப்போ ஒய் நாட் வி மேக் திஸ் பிளேஸ் டு இன்க்ரீஸ் த ப்ரெஷர். ஸோ அந்த சேம்பர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சேம்பருக்குள்ளே இப்போ நம்ம இந்த டோருக்குள்ளே போய் இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த சேம்பர் இப்போ நம்ம வெளியில் உட்காந்துட்டு இருக்கோம், நமக்கு 21% கிடைக்குது. இதுவே நம்ம உள்ள அந்த எக்ஸிக்யூட்டிவ் சேரில் உட்காந்துட்டு இந்த சேம்பரை க்ளோஸ் பண்ணும்போது ப்ரெஷர், கேபின் ப்ரெஷர் 288, 2.4 வரைக்கும் கூட போகலாம். அந்த மாதிரி போகும்போது ஒரு ஆக்சிஜன் நம்ம எடுக்கும்போது 100% ஆக்சிஜன் நம்ம பாடிக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும்போது எல்லா ஆர்கன்ஸும் கிடைக்கும், இன்க்ளூடிங் பிரெயின். ஸோ நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு வரேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஹைபாக்சியா இஸ் அ ரியல் ரூட் காஸ் ஃபார் ஆட்டிசம். ஸோ சொல்யூஷன் ஃபார் ஆட்டிசம் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் இஸ் அ சொல்யூஷன். அதை நான் மெடிசன்ஸ் மூலமாகவும் கொடுக்குறேன், ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் மூலமாகவும் கொடுக்கலாம். ஆனால் இதில் என்னென்னா, இது வந்து மல்டிபிள் மொடாலிட்டி யூஸ் பண்ணாலுமே ஆட்டிசம் குழந்தைன்னு வரும்போது ஒரு குழந்தையோட தன்மையை நம்ம ஆராயணும். ஸோ அந்த குழந்தைக்கு என்ன ஏஜில் இருக்கிறாங்க, என்ன லெவலில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேறு ஏதாவது கோமார்பிடிட்டி இருக்கா, லங் பெத்தாலஜி இருக்கா, எவ்வளோ தூரம் நம்ம செஷன்ஸ் கொடுக்கலாம். நார்மலாக ரிசர்ச்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா பர் டே 1 hour ஃபார் 40 days கொடுக்கும்போது எஜிப்தில் ஒரு ஸ்டடீஸ் பண்ணாங்க. ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் அண்ட் ரெஸ்பிரடான், நான் ஏற்கனவே சொன்ன காமனாக ஆட்டிசத்துக்கு யூஸ் பண்ணுற மெடிசன் வந்து ரெஸ்பிரடான். ஒரு 180 சைல்டு எடுத்துகிட்டு 3 குரூப்பாக பிரித்தாங்க. அதில் ஒரு குரூப்புக்கு வந்து ரெஸ்பிரடான், ஒரு குரூப்புக்கு வந்து ஹெச்பாட் அண்ட் இன்னொரு குரூப்பு கண்ட்ரோல் ஸ்டடி பண்ணாங்க. அதில் அவுட்கம் பார்த்தீங்கன்னாக்கா
ஹெச்பாட் கொடுக்கும்போது ரிசல்ட்ஸ் நல்லாவே வந்திருக்குது. ஸோ தெர் ஆர் சம் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் விச் கிளியர்லி ஷோன், ஈவன் இஸ்ரேல் ஸ்டடீஸில் ஒரு 100 சைல்டு எடுத்துகிட்டு பண்ணியிருக்காங்க, 85% ஆஃப் த சைல்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ஈவன் நான் என்னுடைய பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து ஹெச்பாட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏஜ் லிமிட் இருக்கா சார்? ஏஜ் லிமிட் இப்போ when it comes to the autism, அது நம்ம என்ன ஏஜ் ஆஃப்டர் 15 years it is very difficult. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த நியூரான்ஸோடைய டெவலப்மெண்ட் வந்து 18 years வரைக்கும் தான் மேக்ஸிமம். ஸோ பெட்டர் நம்ம எவ்வளோ early-ஆ கொடுக்குறோன்றது நல்லது. ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ஏஜ் பிட்வீன் 5 to 8. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சைல்டு அண்ட் இன்டென்சிட்டி. அதை வச்சு நம்ம அந்த ப்ரோட்டோகாலை மாடிஃபை பண்ணுவோம். மெஜாரிட்டி ஆட்டிசம் கிட்ஸுக்கு நான் கொடுக்கும்போது அது பெனிஃபிட்ஸை ஈவன் அலாங் வித் ஹோமியோபதி ஹெச்பாட் ஒரு 40 days டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் வரதை நானும் என்னோட கண்ணால் விட்னஸ் பண்ணுறேன். அதில் சில ப்ராப்ளம் என்னென்னா, குழந்தைங்க வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக்னு சொல்லுவாங்க. அதாவது சாம்பர் வந்து ரவுண்டாக இருக்கும், அதில் ஸ்கேனில் போகிற மாதிரி உள்ளே போயிட்டு வரும்போது அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் பிகாஸ் ஆஃப் த அட்வான்ஸ்மெண்ட் டெவலப்மெண்ட் இப்போ இந்த ரெக்டாங்குலர், இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்கே வராது. இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது உள்ளே போய் உட்காந்தாலும் வி ஃபீல் லைக் வி ஆர் சிட்டிங் இன் ஃப்ளைட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியான்றது வந்து இந்த சாம்பரில் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடுது. அந்த ஒரு விஷயத்துக்காக இது கொண்டு வந்து, அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஹெச்பாட்ன்றது நிறைய ஏரியாஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. நேவியில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் நாசாவில் சேட்டலைட் அவங்க மேலே போயிட்டு வரவங்க அவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த ஹெச்பாட் சாம்பரை யூஸ் பண்ணுறாங்க. மல்டிபிள் மொடாலிட்டி யூஸ் பண்ணுறாங்க. நான் ஆட்டிசம் பேஷண்ட்டுக்கு டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒரு பேஷண்ட்டையுமே இண்டிவிஜுவலாக அசஸ் பண்ணி என்ன ப்ரோட்டோகால் வேணுன்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் சஜஷன் கொடுக்குறேன். மெஜாரிட்டி அட்லீஸ்ட் ஒரு 40 days மினிமம் கொடுக்கும்போது தான் வித்தின் ஒரு 2 to 3 weeks ஆஃப்டர் த ஹெச்பாட் செஷன் டெஃபினட்டாக எல்லா பேரண்ட்டுமே அந்த குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை விட்னஸ் பண்ணுறாங்க. பட் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இதில் எல்லாத்துலேயும் ஒரு வேர்டை மிஸ் பண்ணிடுறாங்க. ஹைப்பர் பேரிக்ன்ற ஒரு வேர்டை மிஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சிஜன் எடுத்தால் இம்ப்ரூவ் ஆகிடும்னு நினைக்கிறாங்க. ஆக்சிஜன் எடுத்தால் இம்ப்ரூவ்மெண்ட் வராது. ஹை ப்ரெஷரில் ஆக்சிஜன் எடுக்கும்போது தான், பிகாஸ் சின்ன சின்ன யூனிட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் பெனிஃபிட்ஸ் வராது. ஹை ப்ரெஷர் அது ஒரு 1.8 to 2 அதில் கொடுக்கும்போது தான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை விட்னஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இது பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் என்ன, டெஃபினெட்லி அடுத்த கேள்வி வந்து அந்த காஸ்ட் தான். ஸோ டெஃபினெட்லி இது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எப்படி நாங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க முடியும், ஆர் இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு லெவலுக்கு அவங்க போகவும் கூடாது. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ் அதை பற்றி when it comes to the treatment modality பொறுத்த வரைக்கும், ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஸ் அ லே பர்சன் ஆர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால காஸ்ட் கேட்குறீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எல்லா பேரண்ட்டுக்குமே ஐ டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங் மணி, பட் இதில் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் இருக்கா, காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுமா, ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா, இதை தான் கேட்பாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இருந்து இது நான் இன்வேசிவ் மெத்தட். இதில் நம்ம எதுவுமே குழந்தைக்கு இன்வேசிவாக எதுவுமே போகல, அதனால் அது ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் இல்லை. ரெண்டாவது, நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது காது வலிக்கும், காமன். அதுக்காக நம்ம ஃப்ளைட்டில் போகாமல் இருக்கிறோமா? எவ்வளோ பேர் ஸ்கூபா டைவ் பண்ணுறாங்க, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் போகிறாங்க. ஸோ அதனால் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா? ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஒரு மினிமல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். காது வலி வரலாம், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் வரலாம். இதெல்லாம் தான் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ். when we are thinking about future life of a child, especially when it comes to the brain health, mental health என்னும்போது I personally feel இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நத்திங் பேஸ் as a doctor. Coming to the cost, yes, ஃபாரினில் எனக்கு தெரிஞ்சு 10,000லேருந்து 15,000 பர் டே செஷனுக்கு வாங்குறாங்க. அண்ட் இந்தியாவில் வந்து ப்ராபப்ளி நீங்கள் ஒரு 4,000 to 5,000 பர் டே. ஸோ யூ கேனாட் பிளான் ஃபார் 1 day. என்னோட சஜஷன் மினிமம் 40 days, மேக்ஸிமம் 80 days. ஸோ அஃபோர்டபிலிட்டி கூட நம்ம யோசிக்கணும். இப்போ ஒரு பேரண்ட் இருக்காங்க, ஐ டோன்ட் ஹாவ் மனி, ஐ ஹாவ் டு பாரோ லோன், எனக்கு இந்த பாரோலாம் பண்ணி இந்த ஹெச்பாட் கொடுத்தா இம்ப்ரூவ்மெண்ட் வருமானா, பெட்டர் நாட் டு ஸ்பெண்ட். பிகாஸ் இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும், மேஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது பண்ணி முடிச்சோடனே உங்கள் குழந்தையோட பிரெயின் அப்சல்யூட்லி நார்மல் நான் சொல்ல வரல, டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் வரும். பட் தெர் ஆர் பேரண்ட்ஸ் ஹூ ஐ கேன் அஃபோர்ட். மெடிக்கல் டூரிசம்னு இருக்குது. இப்போ இந்தியா வரும்போது அவங்களுக்கு அதனோட எக்ஸ்பென்சஸ் குறையும். இப்போ நீங்கள் ஃபாரினில் 15,000 into 40 days கால்குலேட் பண்ணி பாருங்கள், ரொம்ப வரும். அதுவே இந்தியாவில் வரும்போது 4,000 into 40 days ஒரு 1.6 lakhs தான் வரும். ஆனால் டைம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் அப்ராட்லேருந்து வரவங்க என்ன பிரச்சனை வருதுன்னாக்கா, இந்த வீசா எடுக்கும்போது 40 days வீசா எடுக்கணும். ஒரு 10 days கொடுத்துட்டு 10 days பிரேக் விட்டு இன்னொரு 10 days அந்த மாதிரி ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணக்கூடாது. இஃப் யூ ரியலி டிசைடட், பிளான் ஃபார் 40 days, வெதர் இட் இஸ் இன் இந்தியா ஆர் எனிவேர் நியர்பை ஆட்டிசம் சென்டர் நீங்கள் போடுங்க, வரும், அங்கே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அதுக்கான ப்ரோட்டோகால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் எஸ்பெஷலி when it comes to the autism, I recommend 40 days of HBOT 1 hour session will definitely deliver results. சயின்டிஃபிக்காகவும் நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நான் பார்த்துருக்கேன். எஸ், அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து 4,000 பர் டே இன்ட்டு 40 days 1.6 lakhs வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேடம்.
டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டெம் செல். எஸ், அஃப்கோர்ஸ் இப்போ வந்து எல்லாருமே அந்த ஸ்டெம் செல் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. வி காட் டு சேவ் இட்ன்ற அந்த அளவுக்கு போக ஆரம்பிச்சோம். ஏன்னா பல டிசீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எஸ் மேடம். பேசிக் இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னா நம்ம எல்லாமே உருவானது ஒரே ஒரு செல்லில் இருந்து தான். அந்த செல்லு தான் மல்டிப்ளை ஆர்கனை டிஷ்யூவாக வருது. அதில் பர்டிகுலராக குழந்தை பிறக்கும்போது தொப்புள் கொள்ளியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த செல்லு தான் வந்து ஸ்டெம் செல். அதாவது ஒரு செல் எந்த ஆர்கனாக வேணால் மாறலாம். இட் ஹஸ் காட் அ யூனிக் ஃபீச்சர். தட் இஸ் வாட் வி கால் ஸ்டெம் செல். ஒன்ஸ் ஒரு ஸ்டெம் செல் வந்து ஒரு லிவர் செல்லாக மாறிடுச்சுன்னா மற்ற ஃபங்க்ஷன் அது பண்ணாது. அதனால் ஸ்டெம் செல்லுன்ற அந்த ஒரு ப்ளூரிபொட்டன்ட்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் ஆக்ஷன் உள்ள ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்லை தான் வந்து நம்ம ஸ்டெம் செல்னு சொல்கிறோம். இந்த ஸ்டெம் செல் பல இதுலேருந்து எடுக்கலாம். போன் மேரோலேருந்து எடுக்கலாம். எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்க. அது அகெயின்ஸ்ட் மெடிக்கல் எத்திக்ஸு, நிறைய கண்ட்ரியில் அது பேண்டு கூட. அதை விட பெஸ்ட் மீசன் கைபல் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஃபேட், தொப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்லேருந்து நிறைய ஸ்டெம் செல்ஸ் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸை எடுத்து பல ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். வேர் அண்ட் டேர், நம்ம நீ வந்து கம்ப்ளீட்டாக வேர் அண்ட் டேர் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டெம் செல்லை அப்ளை பண்ணுறாங்க. சில ஸ்கின் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்கின் க்ளோயிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஐ ரிலேட்டட் டிஸார்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்டெம் செல்லுன்றது வந்து எடுத்து தான் பண்ணணும்னு கிடையாது. நம்ம உடம்புலையும் சில இடங்களில் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், டெஃபினட்டாக அந்த சேம்பரில் நம்ம உட்காந்துருக்கிறதுனால ஹெச்பாட் எடுக்கும்போது டெஃபினட்டாக ஸ்டெம் செல் இன்க்ரீஸ் ஆகுது. பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரோஜெனிசிஸ்னு சொல்லுவோம். ஸ்டெம் செல்லும் இன்க்ரீஸ் ஆகும் அரௌண்ட் 8%. ஸோ நிறைய நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வூண்ட் ஹீலிங்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், கேபிலரிஸ் பிளட் அந்த வெசல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹெச்பாட் கொடுக்கும்போது ஸ்டெம் செல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால டெஃபினட்டாக ஐ ரெக்கமெண்ட் ஹெச்பாட். ஸ்டெம் செல் பொறுத்த வரைக்கும் நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. அதனுடைய அப்ளிகேஷன்ஸில் நிறைய கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் இருக்குது, எத்திக்கல் கமிட்டி அப்ரூவல் இருக்குது, அண்ட் நிறைய ரிசர்ச் போகிறதுனால அதனுடைய அவுட்கம் ஃபியூச்சரில் இன்னும் நல்லா பெட்டராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ், ஈவன் ஃபார் ஆட்டிசம் there are certain countries, I strongly believe a country like Panama, I think they are using stem cell for treating autism. And I also saw that after stem cell they are giving hyperbaric oxygen. So இந்த இடத்துல என்ன லாஜிக்னா, what I am talking is existing செல்லுக்கே நம்ம ஆக்சிஜன் கொடுக்கலாம், ஸ்டெம் செல் கொடுத்துட்டும் ஆக்சிஜன் கொடுக்கலாம். ஸோ என்னுடைய ப்ரோட்டோகால் வாட் ஐ ரெக்கமெண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஹோமியோபதி மெடிசன், தென் ஹெச்பாட், இஃப் நாட் ஃபைனல் ஆப்ஷனாக வந்து நான் ஆட்டிசத்துக்கு ஸ்டெம் செல்லை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே. அண்ட் நீங்கள் அழகாக அந்த சேம்பர் பற்றி சொல்லிட்டீங்க. அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம விசிட் பண்ணிட்டோன்னா ஐ திங்க் ஆடியன்ஸ்க்கும் அது ரொம்ப ஐ திங்க் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேன் பி? எஸ் மேடம். இப்போ மெஜாரிட்டி ஹெச்பாட்னு ஒரு பயம் வரும் எல்லாருக்குமே. இந்த ரவுண்டாக ஒரு சேம்பர், என் குழந்தை உள்ளே போய் வெளியே வராது, இட்ஸ் லைக் மோர் லைக் ஒரு பேக்கரியில் அவனில் போயிட்டு வர மாதிரி அந்த ஃபியர் இருக்கும். அது மேக்ஸிமம் அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் சேம்பர். வி ஃபீல் லைக் ஒரு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அது ஒரு பெரிய கிளாஸ்ட்ரோஃபோபியான்றது ஒரு ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஆட்டிசம் குழந்தை நார்மலாகவே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், எஸ்பெஷலி வித் கிளாஸ்ட்ரோஃபோபியா ரொம்ப கஷ்டம். அதனால் அதை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்குலர் சேம்பர் இஸ் த பெஸ்ட் சேம்பர். ஐ திங்க் இது ஃப்ளோரிடாவில் கூட இருக்குது, யூஎஸ்ல. எஸ். அண்டு இந்த சேம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர் மாதிரி தான் இருக்கும். இதில் உட்காந்துட்டு தே ஹேவ் டு ஜஸ்ட் டேக் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் வந்து ஃபுல் சேம்பரில் ஆக்சிஜன் இருக்காது. இந்த சேம்பரோட ப்ரெஷர் மட்டும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்த உடனே ஆக்சிஜன் சப்ளை இந்த 2 ஹோல்ஸ் வழியாக ஆக்சிஜன் சப்ளை ஆகும். இது ஹூடுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம மேலே போடும்போது உள்ளே வந்து ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈஸி மெத்தட். இன்னொரு ப்ராப்ளம், லாஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம அந்த ஆக்சிஜன் சப்ளை அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐசியூ யூனிட்ல இருக்கிற அந்த ஒரு பயம் வரும். ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹூட் யூஸ் பண்ணலாம். இது கஸ்டமைஸ்டு ஹூட் இஸ் நத்திங் பட் இந்த இடத்துல மட்டும் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். தேவையில்லாமல் ஃபுல் சேம்பருக்கு ஆக்சிஜன் தேவையில்லை இல்லையா. ப்ளஸ் எல்லாருமே இன்ஹேல் பண்ணுவாங்க, எக்ஸேல் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஸோ நாம இந்த இடத்துல நம்மளோட ஹெட் இருக்கும், உள்ள இந்த 2 யூட்டன்சில்ஸ் மூலமாக நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ சேம்பர் ஃபுல்லாக ஹைப்பர்பேரிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ஆக்சிஜன் இந்த ஹூட்ல கிடைக்குது. ஸோ வி இன்ஹேல் ஆக்சிஜன், வி டேக் ஆக்சிஜன். ஸோ இது ஒரு ஈஸி ப்ரொசீஜர். அது மட்டும் இல்லாமல் எல்லா மதருமே ரொம்ப கஷ்டப்படுறது என்னன்னா, குழந்தை தனியாக உட்கார வைக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, யூ கேன் சிட் ஆப்போசிட். குழந்தை அம்மா எதிரிலே உட்காரலாம்.
அவங்களுக்கு சாப்பாடு வேணாலும் ஊட்டலாம் கொஞ்சம் பிரேக் கிடச்சிதுன்னா. ப்ளஸ் அந்த குழந்தைய வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கலாம். பிகாஸ் தனியாக உட்காருறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து மோனோ பிளேஸில் என்ன ஆகும்னா குழந்தை தனியாக உள்ளே போயிட்டு வெளியே வரணும். அவங்களும் உள்ள இருக்கு. எஸ் திஸ் இஸ் அ கீ பாயிண்ட். அந்த மதருக்குமே ஹாப்பி கோ லக்கி ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்சிஜன் அந்த அம்மாவுக்கும் கிடைச்சதுன்னா அந்த அம்மாவுக்கும் டெஃபினட்டாக பெனிஃபிட் கிடைக்கும். இந்த குழந்தை கூட உட்காரும்போது அவங்க ஹேண்டில் பண்ணும்போது குழந்தைக்கு ஒரு பயம் வராது. அது மட்டும் இல்லாமல் ஈவன் டேப் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐபேட், பிகாஸ் என் குழந்தைய உட்கார வைக்க முடியாது, 1 மணி நேரம் உட்கார வைக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு டேப் வந்து ஐபேட்ல பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நமக்கு இந்த சேம்பர் ப்ரெஷர் தாங்கும். ஸோ தே கேன் சிட் வித் டேப், அழகாக இங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஈவன் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். இது வந்து இங்கேருந்து ஏதாவது வெளியில் கொடுத்துட்டு கம்யூனிகேட் பண்ணி நம்ம வெளியில் அவுட் சைட் த வேர்ல்ட் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே லைக் ஃப்ளைட்டில் என்னென்னலாம் கிடைக்குமோ இன்னும் மோர் லைக் இது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரியே தெரியாது. ஜஸ்ட் லைக் ஒரு ஹாலிடேக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு டூரிசம் வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் பண்ணுவாங்களே தவிர இது ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி, ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் மெடிக்கல் ப்ரொசீஜர் அதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா வயசானவங்க யாராவது கூட வந்தாங்கன்னா அவங்களும் சேர்த்து ஆக்சிஜன் எடுக்கும்போது பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆட்டிசம் குழந்தை தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளவு நேரம் டாக்டர் அந்த இது? 1 hour they have to take. இந்த ப்ரெஷர் சேம்பர்ல 1 hour உட்காரணும். எல்லாருக்கும் தெரியும் டேப் கொடுத்துட்டா இன்னைக்கு 1 hour உட்காரதெல்லாம் இல்லை, 4 hours கூட உட்காருவாங்க. அதனால அதெல்லாம் நாங்க பிரேக் பண்ணியாச்சு. அதெல்லாம் அந்த டிஃபிகல்ட்டிஸே இனிமே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிசினஸ் எத்திக், this is actually a good idea இல்ல? because kidsக்கு ஸ்பெஷலி பிசினஸ் எத்திக்ஸ்ன்றதை விட குழந்தை வந்து டைவர்ட் பண்ணி உட்கார வைக்கணும். பிகாஸ் நார்மல் குழந்தைங்க உட்கார வைக்கிறதே ஒரு சேலஞ்சிங் டாஸ்க். ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு, அவங்களால ஒரு இடத்துல ஒரு அமைதியாக உட்கார முடியாது. அந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம ஹேண்டில் பண்றோம். ஸோ அதுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணோம். இன்னும் கூட அடுத்த அட்வான்ஸ்டா இன்னொரு தாட் ப்ராசஸ் இருக்கு. இந்த சேம்பர் ஃபுல்லாவே ஒரு கார்டன் மாதிரி கொண்டு வந்து யூ ஃபீல் லைக் யூஆர் சிட்டிங் இன் அ கார்டன். அதுவும் அந்த கான்செப்ட் பண்ணுன்றாங்க. பட் அக்கார்டிங் டு FDA நார்ம்ஸ் உள்ள பெயிண்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா high nature inside அப்படிங்கற ஒரு கான்செப்டோ கொண்டு வர போறாங்க போல இருக்கு. நைஸ். that is a thought process madam. wow super. so இந்த சேம்பர் பத்தி ரொம்ப அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் லாஸ்ட் டைம் இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்தது. I just want to discuss with you. இப்போ ட்வின்ஸா இருக்கட்டுமே, அதுல ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு, ஒரு குழந்தைக்கு இல்ல. ஏன் இப்படி நடக்குது? இதுக்கான விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. இது ரொம்ப நல்ல क्वेश्चंस மேடம். இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தை சொல்லும் போதுமே ட்வின்ஸுக்கு அதில் சைக்கோசோமேட்டிக், அந்த பேரண்ட் கமெண்ட் போட்டிருந்தது சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ்னால குழந்தைக்கு ஆட்டிசம் வரும் அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். அப்போ 2 குழந்தையில ஒரு குழந்தைக்கு ஏன் வந்தது? ஸ்ட்ரெஸ் 2 குழந்தைக்கு தானே இருக்குது அப்படின்றாங்க. உங்களுக்கு சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் 2 குழந்தைக்கு வந்திருக்கும். பட் அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தைக்கு கார்டு அரௌண்ட் த நெக் இருந்திருக்கும், இன்னொரு குழந்தை நார்மல் சப்ளை கிடைச்சிருந்திருக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய காசேட்டிவ் ஃபேக்டரில் எல்லா பேரண்ட்டுமே என்ன நினைக்கிறாங்க, அதில் ஒரு 10 out of 9 இருக்காது, 1 or 2 ஃபேக்டர் தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ மற்ற பேரண்ட்லாம் என்ன நினைப்பாங்க, இவர் சொல்கிறது தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் சொல்கிற மொத்த ஃபேக்டரையும் எடுங்க, அதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருந்தாலே ஹைபாக்சியா வரும். ஸோ இந்த கமெண்ட் வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட். சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ்னாலையும் வரும், கார்டு அரௌண்ட் த நெக்னாலையும் வரும். இந்த பேரண்டோட குழந்தைக்கு மேபி கார்டு அரௌண்ட் த நெக் இல்லை லங் டெவலப்மெண்ட் இருந்திருக்காது. வேற நான் சொன்ன வேற ரீசன், ஹைப்போதைராய்டிசமாக இருக்கலாம், அல்லது அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லீக்காக இருக்கலாம், மலினா குடிச்சிருக்கலாம், இந்த மாதிரி வேற ஏதாவது ரீசன் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணுறதுக்கு தான் ஐ நீட் 60 minutes ஆஃப் டைம். இப்போ நம்ம பேசுறதெல்லாம் ஜென்ரலைஸ் டாபிக். உங்கள் குழந்தைக்கு ஏன் வந்ததுன்னு தெரியுமா, யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் வித் மீ 60 minutes. நீங்க ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் தான் உங்க குழந்தைக்கான ஃபேக்டரை என்னால சொல்ல முடியும். when it comes to the common platform I can share all my experience. சூப்பர். அண்ட் அடுத்த கேள்வி வந்து ஆஃப்டர் 15 years, அதாவது 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து தி பிட் மோர் அக்ரெசிவ் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில காமெண்ட்ஸ் வருது. அதுக்கு உங்களோட கண்டிப்பா மேடம், ஆஸ் யூ நோ வெரி வெல், நார்மலா இருக்கிற ஒரு குழந்தைய ஹைப்பர் ஆக்டிவா இருந்தா ஒரு பேரண்டால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அதை தாண்டி ஒரு 5 to 10 இயர்ஸுக்கு மேலே போகும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய நடக்கும், பிஹேவியரல் இஷ்யூஸ் நிறைய வரும், வயலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பர்டிகுலர்லி செக்ஷுவல் ஸ்பியர்ஸ், எஸ்பெஷலி ஃபீமேல்ஸுக்கு பீரியட்ஸ் வரும். அந்த பீரியட்ஸ் டைமில் நீங்கள் காமனாகவே ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், இரிட்டபிளாக இருப்பாங்க, வயலண்ட்டாக இருப்பீங்க. அதே மேலுக்கு செமன் எஜாக்குலேட் ஆகணும், செமன் வெளியில் வரல, அவருக்கு செக்ஷுவல் அர்ஜ் இருக்கும், அதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு கிடைக்காது. ஒரு ஆப்போசிட் செக்ஸ் பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கும், இரிட்டபிலிட்டி இருக்கும், இதெல்லாம் அவளால் ஷேர் பண்ண முடியாது. ஸோ இதுவே ஒரு வயலண்ட்டாக மாறும். ரெண்டாவது, அவரை நம்ம ட்ரிகர் பண்ணும்போது ரொம்ப வயலண்ட் ஆவாங்க. ஸோ ஹார்மோனல் பிளே டியூரிங் அடல்ட் இஸ் வெரி சேலஞ்சிங். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு போகாமல் அர்லியாக இன்டர்வென்ட் பண்ணுங்க. அர்லியாக இன்டர்வென்ட் பண்ணால் அட்லீஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் இருக்கிற வரைக்கும் நம்ம குழந்தைய நம்மளால் பார்த்துக்க முடியும். நமக்கு அப்புறம் அந்த குழந்தைய யார் பார்க்க போகிறாங்க? அட்லீஸ்ட் இந்த சொசைட்டியில் அவங்க அடாப்ட் பண்ணுற அளவுக்கு
க்ளோசர் டு த நார்மல் கொண்டு வந்து விடும்போது தான் அவங்க இந்த சொசைட்டியில் சர்வை பண்ண முடியும். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் குறைக்கணும்னா டெஃபினட்டாக early intervention, parental care, homeopathy, medical management, hyperbaric oxygen, if necessary stem cell. This is what my conclusion. Also stress-free life. Stress free during pregnancy இருந்தா autism வராது. அது one of the vertical. அது மட்டுமே அது காரணம் கிடையாது. அது ஒரு காரணம். அவ்வளவுதான். Thank you so much, doctor. And definitely this is more informative and ரொம்ப எஃபெக்டிவான ஒரு செஷன் அப்படின்னு தான் சொல்லணும். I'm sure one more time we'll meet again. இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய காமெண்ட்ஸ்ல நிறைய questions வரும். So we will catch up again. So how do you feel? Thank you, madam. See, basically I should thank Behind Roots because globally இன்னைக்கு வந்து எல்லாருமே டாக்டர் விஜய்ஸ் ஆட்டிசம் கிளினிக் அந்த கூகுள் சர்ச்ல அதை அப்ரோச் பண்ணி என்ன அப்ரோச் பண்றது காரணமே Behind Roots தான். So definitely I should thank Behind Roots because it is delivering message to the needy people all over the world, and whole world is right now struggling with autistic feature. We need to prevent autism. So Behind Roots is doing a wonderful job in creating awareness to prevent autism, and Behind Roots also is playing a major role in preventing autism, madam. நம்ம ஸ்லோவா போயிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க அழகா யூ கேன் அப்ளை. ஸோ இங்கே ஐபேட் டாக்டர் சொன்ன மாதிரி ஐபேட்லாம் வச்சு யூ கேன் ஸ்டார்ட் யூர் செஷன்.